الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 92வது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி வைத்திருக்கக்கூடியவைகளிலிருந்து செலவு செய்யாத வரை நன்மையை உங்களால் அடைந்து கொள்ளவே முடியாது என்று சொல்கிறார். இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே நிறைய ஈச்சந்தோட்டங்களை வைத்திருந்தார்கள். மதீனா வரும் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டதாக கேள்விப்பட்டேன், உண்மைதானா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். உடனே அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்தாக மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பைருஹா என்ற தோட்டம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நீங்கள் விரும்பி நேசிக்கக்கூடியதை அல்லாஹ் செலவு செய்கிறவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்று சொல்கிறான். எனவே நான் விரும்பி வைத்திருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ذَلِكَ مَالٌ رَابِحٌ ذَلِكَ مَالٌ رَابِحٌ, இது இலாபமடைந்த ஒரு சொத்தாக மாறிவிட்டது, இலாபமடைந்த ஒரு சொத்தாக மாறிவிட்டது என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவருக்கு வழிகாட்டுகிறார்கள். இதை நீ பொதுப்படையாக தர்மம் செய்யாமல் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுப்பது சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை ஏற்று அவர் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அந்த தோட்டத்தை பங்கீடு செய்து கொடுத்தார் என்பதை சஹீஹுல் புகாரியிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த சடவாத உலகு, அதாவது மனிதனுடைய முழு சிந்தனையும் பொருளாதாரத்தை மையமாக வைத்தே இன்று காணப்படுகிறது. அவன் எந்த துறைக்குள் நுழைந்தாலும் ஓரளவேனும் அவனிடத்தில் பொருளாதார சிந்தனை அதன் பின்னால் இருக்கச் செய்கிறது. பொதுவாக அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இன்று பொருளாதாரம் மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம், இதனுடைய விளைவுகளால் நுகர்வு கலாச்சாரம் மனிதனிடத்திலே மேலோங்கி காணப்படுவதால் பொருளாதார மோகமும் அதனோடு சேர்த்து அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். உண்மையிலே இயல்பிலே மனிதன் பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் கான லிப்னி ஆதம் வாதிம் மின் தஹப், மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ்
ஒரு ஓடை நிறைய எனக்கு தங்கம் கிடைத்திருக்கிறதே போதும் என்று இருக்க மாட்டான். லபுதகா இலா தானி, இன்னும் ஒரு ஓடை நிறைய எனக்கு கிடைக்காதா என்று ஆசைப்படுவார். 2 ஓடைகள் நிறைய தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் அது 2 ஓடை நிறைய எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு இது போதுமானது என்று நிறுத்திக் கொள்ளாமல் லபுதகா இலா சாலிஸ், இன்னும் ஒன்று எனக்கு கிடைக்காதா என்றுதான் ஆசைப்படுவான். மா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப், இந்த மனிதனுடைய இந்த ஆசையை மண்ணை தவிர வேறொன்றும் நிறைக்காது என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஆசை அவன் மரணித்தால் தான் அவனிடமிருந்து இல்லாமல் போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பொருளாதார தேட்டம் மனிதனை பல கோணங்களிலும் திசை திருப்பி செல்கிறது. உண்மையிலேயே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்தில் சொத்துக்களை சேர்த்து குவித்து விட்டு மரணிப்பதற்காக வேண்டிய அல்ல. அவன் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடிமையாக அவன் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை போராட்டம், இந்த போராட்டத்தில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல சோதனைகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட சோதனைகளில் ஒன்றுதான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் என்ற சோதனையில் வெற்றி பெற்று அதை தாண்டி தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை ஒரு மனிதன் நிறைவு செய்வானாக இருந்தால் அவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். ஆனால் மனிதன் வெறுமனே பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டும் அவனை பராக்காக்கி விட்டது. இதை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்கிறான். சூரத்து தகாசுர் என்ற அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லஹாகுமுத் தகாசுர், இந்த அதிகமாக தேட வேண்டும் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை சிந்திக்க அது தடையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப மனிதனிடத்தில் இந்த பொருளாதார மோகம் அதிகரித்து எந்த அளவுக்கு அவன் வருகிறான் என்றால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமை நாளை நம்பாமல் இருக்கிற ஒரு மனிதன் சடவாதியாக வாழ்வதில் எந்த விதமான மாற்று அபிப்பிராயங்களும் கிடையாது. ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் சடவாதியாக வாழ முடியாது. இந்த உலகத்தின் மீது, இந்த உலக பொருளாதாரத்தின் மீது முழுக்க நம்பிக்கை வைத்து வாழ முடியாது. இருந்தாலும் கூட நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று, எப்படியோ நமக்கு பொருளாதாரம் வேண்டும், அடுத்தவனோடு போட்டி போட வேண்டும். இன்றைக்கு பிரதான பிரச்சனை இதுதான். அடுத்தவன் எவைகளை எல்லாம் வாங்குகிறானோ அதை நானும் வாங்க வேண்டும், அல்லது அதை விட கூட வாங்க வேண்டும். ஒருவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை விட கூடுதலாக என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்த போட்டி மனப்பான்மை எங்கே நம்மை கொண்டு சென்றிருக்கிறது என்று கேட்டால், ஹலால் ஹராம் பார்க்காத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமின் ஹலாலின் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுக்கு பொருளாதாரம் தான் தேவையாக இருக்கும். இது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்றெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். உண்மையிலே இன்றைக்கு ஹராமான விஷயங்கள் தெளிவாக இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது. இதுவெல்லாம் ஹராம் என்று தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லியிருக்கிறது. இப்படி தெளிவாக ஹலாலும் ஹராமும் தெரிந்த பின்னால் வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத், ஹலாலுக்கும் ஹராத்திற்கும் இடையில் சந்தேகத்திற்குரிய சில விஷயங்கள் இருக்கின்றன. இது ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் குழப்பமான நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் இத்தக ஷுபஹாதி ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அப்படியான சந்தேகமான விஷயங்களை ஒதுங்கிக் கொண்டால் அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்தவனாக மாறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சந்தேகத்திற்குரிய விஷயங்களை ஒதுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தெளிவான ஹராமையும்
ஏதோ ஒரு நியாயத்தை சொல்லி ஹலாலாக்க முயற்சி செய்கிறோம். சந்தேகத்திற்கு இடம்பாடான விஷயங்களை முழுக்க முழுக்க நியாயப்படுத்தி அவற்றையும் ஹலாலாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக மனிதனுடைய சிந்தனையில் பெரும்பாலான பகுதி பொருளாதாரத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த அல் குர்ஆன் வசனம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு, ஒவ்வொருவரையும் சிந்திக்க தூண்டுவதற்கு முக்கியமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே பொருளாதாரத்தை ஈட்டுவதை இஸ்லாம் நமக்கு தடை செய்யவில்லை. பொருளாதாரத்தை தேடச் சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகை முடிந்து விட்டால், அதாவது ஜும்மா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில், தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பறந்து சென்று வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள், அதாவது சம்பாதியுங்கள், உழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து யாசகம் கேட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைக்குமாறு தான் தூண்டுகிறார்கள். உடல் வலிமையும் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, சதக்கா கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் உழைக்க வேண்டும், உழைக்காமல் வெறுமனே இருந்து சாப்பிடுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் உழைக்கிற நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வரையறைகள் கண்டிப்பாக பேணப்பட வேண்டும். இந்த உலகம் சோதனைக்குரிய உலகம். சோதனைக்குரிய உலகத்தில் நிறைய நம்மை வழிகெடுப்பதற்கான சாதனங்கள் காணப்படும். அந்த வழிகெடுக்கக்கூடிய வழிகளில் போய் விழுந்து விடுவோமாக இருந்தால் அது அழகாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அங்கிருந்தவர்களுக்கு கட்டளையிட்ட நேரத்தில் இப்லீஸ் மாத்திரம் பெருமை அடித்து சுஜூது செய்ய மறுத்து விடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனால் அவனுடைய அருளில் இருந்து இப்லீஸை வெளியேற்றுகிறான், தூக்கி எறிகிறான். அந்த நேரத்தில் இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், ஃபபிஇஸ்ஸதிக லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய நேரான வழியில் அவர்கள் செல்ல விடாமல் நான் போய் உட்காருவேன், அவர்களை நான் ஆசை காட்டுவேன், வல உதில்லன்னஹும், அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்கிறான். சபதம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு வரமும் கேட்கிறான். ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும் என்னை உயிரோடு வைத்து விடு. அல்லாஹ் அந்த வரத்தை கொடுத்து விட்டான். ஃபஇன்னக மினல் முன்தரீன், நீ உலகம் அழியும் வரைக்கும் உயிரோடு இருப்பாய். இந்த இப்லீஸும் அவனுடைய பட்டாளமும் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி இரவு பகலாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துகிறார், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், எதிரியாகவே நீங்கள் அவனை கையாளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை குர்ஆன்ல பார்க்கிறோம். இந்த ஷைத்தான் நம்மை திசை திருப்புவதற்கு, நம்மிடத்தில் ஆசைகளை உண்டு பண்ணி வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வார். ஆனால் நாம் அந்த வழிகளில் சென்று விடாமல் உறுதியாக இருந்து ஹலாலான முறையில் அல்லாஹு தஆலா விதித்த அந்த வரம்புகளை மீறாமல் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஈட்டிய இந்த பொருளாதாரத்தை என்ன செய்வது? பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நிறைய சொத்துக்களும் வசதிகளும் நம்மிடத்திலே இருக்கின்றன. இதை எப்படி நாம் கையாள வேண்டும் எனும் போது நாம் இன்றைக்கு அதிகமான மக்களை பார்க்கிறோம். அவர்கள் நிறைய உழைத்து அவர்களிடத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. நிலங்கள் இருக்கும், கட்டிடங்கள் இருக்கும், வாகனங்கள் இருக்கும். இப்படி அசைகின்ற சொத்துக்களையும் அசையாத சொத்துக்களையும் நிறைய அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால்
அவர்களுடைய கையினால் ஈயை கூட விரட்ட மாட்டார்கள். அதாவது அவர்களுடைய கையிலிருந்து எதுவும் வெளியே சென்று விடாது. முழுதையும் சேர்த்து குவித்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த கஞ்சர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். இறங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, செலவழிக்காமல் பொத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலக்குகள் துஆ செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கஞ்சத்தனம் என்பது ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத பண்பு என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பொருளாதாரத்தை ஈட்டி வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது என்பது இஸ்லாம் விரும்பாத ஒரு செயல். அதே போன்று இன்னும் சிலர் அவர்கள் ஈட்டிய பொருளாதாரத்தை ஹராமான வழிகளிலே செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தடுத்த வழிகளில் அதை செலவு செய்வார்கள். வீண்விரயம் செய்வார்கள், போதை வஸ்துக்களுக்கு பயன்படுத்துவார்கள், ஆபாசங்களுக்கும் விரசங்களுக்கும் அதை பயன்படுத்துவார்கள். அதே போன்று இஸ்லாம் தடை செய்த நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள். இப்படி ஹராமான வழிகளில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதில் அவர்கள் கஞ்சத்தனம் பார்க்கவும் மாட்டார்கள், சங்கடப்படவும் மாட்டார்கள். தாராளமாக ஹராமான வழிகளில் செலவு செய்வார்கள். நிறைய தேடி வைத்துக் கொள்வார்கள். யாராவது ஒரு மணமகனை தன்னுடைய பிள்ளைக்கு எடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு லட்சக்கணக்கிலே அள்ளி கொடுப்பார்கள். அல்லது தன்னுடைய மகளுக்கு குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் வைபவம் என்றால் அதற்காக நிறைய செலவு செய்வார்கள். இதிலே அவர்கள் கஞ்சத்தனம் பார்க்க மாட்டார்கள். இப்படியான நிலையில் சிலரை நாம் பார்க்கிறோம். இப்போ உழைக்கிற அந்த பணம் ஹலாலாக நாம் உழைத்தால் அந்த பணத்தை கஞ்சத்தனம் பார்க்காமலும் ஹராமான வழிகளில் செலவு செய்யாமலும் நல்ல வழிகளில் செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்ப இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நல்ல வழிகள் என்ன? அதிலே முதலாவதாக இஸ்லாம் ஜக்காத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் தேடி இருக்கக்கூடிய சொத்திலிருந்து சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து சுமார் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜக்காத்தை சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஜக்காத் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு ஜக்காத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவை அடைகிற நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை நாம் கணக்கு பார்த்து அதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இஸ்லாத்தின் 5 கடமைகளில் பிரதானமான ஒரு கடமை ஜக்காத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், ஜக்காத் என்பது செல்வந்தர்களுக்குரியது, எங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. அவர்களுடைய பார்வையில் சமுதாயத்தில் சில செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், நமக்கு ஜக்காத் கடமை இல்லை, நாம் எப்படியும் இருந்துவிட்டு போகலாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே யார் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், யாரிடத்தில் 85 கிராம் தங்கம் இருக்கிறதோ அல்லது 85 கிராம் தங்கத்திற்கு நிகரான பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் பெரும்பாலான மக்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் அவர்கள் ஏழை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதில்லை. இந்த செல்வந்தர்களும் சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். சமூகத்திலே நிறைய பணங்களை முடக்கி வைத்திருக்கக்கூடியவர்களும் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய பலரும் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஜக்காத் சரியான முறையில் விநியோகிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் பொருளாதார ரீதியில் எங்கோ இருக்கும், ஒரு உயர்ந்த நிலையை எப்போது அடைந்திருக்கும். சரியான முறையில் இந்த ஜக்காத் கொடுக்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் தொடர்ந்தும் அதே நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு நம்முடைய பொருளாதார அமைப்பை பார்க்கிற நேரத்தில் பணக்காரர்கள் அவர்களுடைய பணங்களை முதலீடு செய்து பணக்காரர்களாகவே ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர மக்கள் ஒரு தடுமாற்றமான நிலையிலே இருக்கிறார்கள். ஏழைகளை பொறுத்தவரையில் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த பொருளாதார திட்டமாகிய ஜக்காத் இருக்கிறதே, இந்த சமுதாயத்தை பொருளாதார ரீதியிலே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை. எங்கே சில சாதகமான ஃபத்வாக்கள் வழங்கப்படும் என்று காத்து கொண்டிருந்து விட்டு அவர்களுக்கு சாதகமாக ஃபத்வாக்கள் வந்தால் உடனடியாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு பாதகமாக வரக்கூடிய ஃபத்வாக்களை கண்டுகொள்வதே கிடையாது. உதாரணமாக ஜக்காத் ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று ஒரு ஃபத்வா வந்துவிட்டால் உடனடியாக அந்த ஃபத்வாவை தூக்கி, ஃபத்வா இருக்கிறது எங்களிடத்திலே, மார்க்க அறிஞர் சொல்லி இருக்கிறார், எனவே நாங்கள் ஜக்காத் கொடுத்து விட்டோம், இனி கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து சொத்துக்களை சுருட்டி வைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் நாம் விரும்பியபடி செயற்பட முடியும். விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பாவிட்டால் வைத்துக் கொள்ள முடியும். இது நம்முடைய உரிமை. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால் கொடுங்கள் என்று சொல்கிறது, தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஜக்காத்தை கொடுக்காமல் பணத்தை சுருட்டி வைத்துக் கொண்டிருந்தால் என்ன நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் ஸாஹிபி தஹபின் வலா ஃபித்தா லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா. யாராவது ஒருவர் வெள்ளியையும் தங்கத்தையும் வைத்திருந்து அதற்குரிய ஹக்கை ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தால், இல்லா இதா கான யௌமல் கியாமா சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹ் மின் நார். இந்த சொத்துக்கள் எல்லாம் நரகத்திலே போட்டு பொசுக்கப்படும். இவருடைய பணமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், ஆடு மாடுகளாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எல்லா சொத்துக்களையும் அல்லாஹு தஆலா நரக நெருப்பில் போட்டு பொசுக்கி ஃபஉஹ்மி அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம் ஃபயுக்வா பிஹா ஜம்புஹு வ ஜபீனுஹு வ ظஹ்ருஹு. அவனுடைய விலாவும் அவனுடைய கன்னமும் அவனுடைய முதுகும் அதனால் சூடு போடப்படும். குல்லமா பரதத் உஈதத் லஹு ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. அந்த சூடு போடுகிற நேரத்தில் அந்த பொருள்களில் உள்ள சூடு குறைந்து விட்டால் திரும்ப நரகத்தில் அது சூடாக்கப்பட்டு திரும்ப சுடப்படும். அவனுடைய விலாவிலே சுடுவான், அவனுடைய முதுகிலே சுடுவான், அவனுடைய முகத்திலே சுடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எங்க? நரகத்தில் கிடையாது. 50,000 வருடங்களை ஒத்த ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு சமமான அந்த மஹ்ஷரிலே இது நடக்கும். மஹ்ஷரிலே ஒரு நாளைக்கு இப்படி சூடு போட்டால் நம்முடைய கணிப்பீட்டின்படி 50,000 வருடங்களுக்கு சூடு போடப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசியிலே தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்னால் அவருடைய இடத்திற்கு அவர் செல்ல வேண்டி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம விரும்பினா சொத்துக்களை சுருட்டி வைத்துக் கொள்ளலாம், ஊரை ஏமாற்றலாம், ஜமாத்தை ஏமாற்றலாம், ஆனால் ரப்புல் ஆலமீனை ஏமாற்ற முடியாது. எனவே நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மறுமையை நம்பக்கூடிய நாம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்போம் என்பதை நம்பக்கூடிய நாம், மறுமையிலே அல்லாஹ் தஆலா இப்படி தண்டனைகளை வைத்திருக்கிறான் என்பதை நம்பக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரத்தை சரியாக கணக்கு பார்க்க வேண்டும். 4 பேரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஒரு முறை ஜக்காத் கொடுத்தால் போதுமா போதாதா? என்னுடைய சொத்துக்களுக்கு எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும்? ஏதாவது சமூகத்தில் சர்ச்சை ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருந்தால் தேடி தேடி செல்கிறார்கள். அந்த ஆலிமிடத்தில் செல்கிறார்கள், இந்த ஆலிமிடத்தில் செல்கிறார்கள், அவரிடத்தில் போய் கேட்கிறார்கள், வெப்சைட்டுக்கு போகிறார்கள், தேடி திரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சாதகமாக ஒரு ஃபத்வா வந்துவிட்டால் அதுதான் சரி என்கிற ஒரே நிலையிலே இருந்து விடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து முதலாவது நிறைவேற்ற வேண்டியது ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜக்காத்தையும் நாம் கொடுக்கிற நேரத்தில் தகுதியானவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய அரசு இருந்த காரணத்தினால் அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். பலவந்தமாக ஜக்காத்தை அவர்கள் எடுத்தார்கள்.
யாரெல்லாம் ஜக்காத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பலவந்தமாக எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று குலஃபாக்களுடைய காலத்திலும் அந்த ஜக்காத் பலவந்தமாக வசூலிக்கப்பட்டிருப்பதை நாம் ஹதீஸ்கள் வரலாறுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய அரசுகள் இல்லாமல் சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்தவரையில் அல்லது இடங்களை பொறுத்தவரையில் இந்த ஜக்காத் என்பது இதுவரைக்கும் சரியான ஒரு ஒழுங்கமைப்பில் செயற்படுத்தப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலே இந்த ஜக்காத் நிறுவன ரீதியாக விநியோகிக்கப்பட வேண்டிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒவ்வொரு ஊர் ஜமாத்துகளும் கவனம் எடுக்குமாக இருந்தால் முடியுமானவரை இந்த ஜக்காத் விநியோகத்தை அந்த ஊரிலே சிறப்பாக செய்ய முடியும். இந்த ஜக்காத்தை நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று கேட்டால், ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லாத பட்சத்தில் நாம் தனிப்பட்ட ரீதியில் தகுதியானவர்களை இனங்கண்டு அந்த ஜக்காத்தை கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்பிக்கையான முறையில் அந்த ஜக்காத்தை விநியோகிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று யாரை நாம் காணுகிறோமோ அவர்களிடத்தில் அந்த ஜக்காத்தை கொடுத்து விநியோகிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான தடைகளும் கிடையாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படியான நம்பகமானவர்களை அணுகி அவர்களிடத்தில் நம்முடைய ஜக்காத்தை கொடுத்து தகுதியானவர்களுக்கு அதை விநியோகிக்க வைக்க வேண்டும். இருந்தாலும் கூட முடியுமானவரை இந்த சமூக அமைப்புகள், ஜமாத்துகள் இந்த ஜக்காத்தை ஒரு கூட்டு அமைப்பில் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தேடிய பொருளாதாரத்திலிருந்து நாம் செலவு செய்ய வேண்டிய அடுத்த வழி அல்லது அடுத்த பகுதி நமக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய சொத்திலிருந்து கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று நாம் உழைத்த பொருளாதாரத்திலிருந்து நமக்கு செலவு செய்ய வேண்டும். ஒழுங்காக சாப்பிட வேண்டும், நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்க்க வேண்டும், ஒழுங்காக உடுக்க வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பணம் இருக்கும், சில சொத்துக்களும் வாங்கி போட்டிருப்பார்கள். ஒரு நோய் வந்து விடுகிறது, ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், உடனடியாக எங்கே ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று தேடி வருகிறார்கள். இது உண்மையிலே கூடாது சகோதரர்களே. நமக்கு உதவாத நம்முடைய பணம் எதற்காக நம்மிடத்தில் இருக்க வேண்டும்? நம்மிடத்திலே ஒரு நிலம் வாங்கி போடப்பட்டிருக்கிறது, அல்லது வியாபார நோக்கத்தோடு ஒரு வீட்டை வாங்கி வைத்திருக்கிறோம், நம்முடைய வீட்டிலே நகை இருக்கிறது. இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு நமக்கு நம்முடைய மருத்துவ செலவை ஈடு செய்வதற்காக வேண்டி அடுத்தவர்களிடத்தில் கையேந்துவது என்பது கேவலமான ஒரு விஷயம். இஸ்லாம் கையேந்துவதை மிக வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்தவர்களிடத்திலே கையேந்துவது என்பது ஒரு மனிதன் தன்னையே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும். கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டும் என்பது வேறு விஷயம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுடைய வஃபி அம்வாலியும் ஹக்குன் லிஸ்ஸாயில், அவர்களுடைய சொத்துக்களில் கேட்டு வருகிறவர்களுக்கும் பங்கிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் கேட்டு போவது என்பது ஒரு மனிதன் தன்னையே இழிவுபடுத்திக் கொள்வதாகும். இப்ப முதலாவது நாம் உழைத்ததிலிருந்து நமக்கு செலவு செய்ய வேண்டும். இன்னும் சிலர் ஒழுங்காக சாப்பிட மாட்டார்கள், வசதி இருக்கும் சாப்பிட மாட்டார்கள், அதே போன்று ஒழுங்காக உடுக்க மாட்டார்கள், யாருக்கோ தேடி குவித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையும் நம்மிடத்திலே வரக்கூடாது. இப்ப முதலில் நமக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நம்முடைய மனைவி குழந்தைகளுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய பெற்றோருக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கும் நாம் செலவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு செலவு செய்வது கடமை இல்லை, நமக்கு செலவு செய்வது கடமை. நம்முடைய பெற்றோருக்கு செலவு செய்வது கடமை, நம்முடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்வது கடமை. இது மார்க்க கடமை, ஃபர்து. அதே நேரத்தில் நம்முடைய உடன்பிறப்புகள் வறுமையிலே கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால்
நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்கும் போது அவர்களுக்கும் கொடுத்து உதவுவது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது அல்லாமல் நம்மிடத்திலே இருக்கிற பொருளாதாரத்தை நாம் தொடர்ந்தும் பெருக்கிக் கொண்டே செல்வது, என்னுடையது என்ற நினைப்போடு வாழ்வது, வேறு யாரையும் கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு நிலையிலிருந்து முஸ்லிம் விடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஆமன நபி மன் மாத ஷபஆன் வ ஜாருஹு ஜாயிஉன் வ ஹுவ யஅலமு பிஹி. பக்கத்து வீட்டிலே உள்ளவன் பசித்திருக்கிறான் என்று தெரிந்தும் அவனை கண்டுகொள்ளாமல் வயிறு நிறைய சாப்பிடக்கூடியவன் என்னை ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்களை கவனிக்க வேண்டும். நம்ம லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக, நிறைய சொத்துள்ளவர்களாக இருப்போம். பக்கத்து வீட்டிலே வறுமையோடு இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்காமல் வாழக்கூடாது, அவர்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அனாதை குழந்தைகள், இந்த தந்தையை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலேயே தந்தையை இழந்தவருக்குத்தான், சின்ன வயதிலே தந்தையை இழந்தவருக்குத்தான் அதனுடைய பெருமதி தெரியும். தந்தை பாசம் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையிலே அரவணைக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே தந்தையை இழந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா என்றார்கள். அனாதை குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் நானும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம், நெருக்கமாக இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய பக்கத்து வீட்டிலே அனாதை குழந்தைகள் இருக்கும். நாம் பெருநாள் வரும், நம்முடைய குழந்தைகளுக்கு 2-3 ஆடைகள் வாங்குவோம், வீட்டில் விதவிதமாக ருசியாக சமைப்போம், அந்த குழந்தைகளை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டோம். இந்த மனோநிலை மாற்றப்பட்டு அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்இமுல் ஜாய, உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வஊதுல் மரீத், நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுங்கள். வஃபுக்குல் ஆனி, கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இதுவும் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன் கஸ்ஸாஇ ஃபீ ஸபீலில்லாஹ். விதவைகள் ஏழைகளுடைய விஷயத்தில் முயற்சி செய்யக்கூடியவன், விதவைகளுடைய விஷயத்திலும் ஏழைகளுடைய விஷயத்திலும் முயற்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு சமமானவன். இன்னும் ஒரு ரிவாயத்தில் கல் காயிமி லா யஃப்துர் வ கஸ்ஸாயிமி லா யுஃப்திர், அலுக்காமல் சோர்வடையாமல் நின்று வணங்குகிற ஒரு வணக்கவாளிக்கு சமனானவன். இன்னும் ஒரு அறிவிப்பிலே நோன்பை விடாமல் தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளியுடைய நன்மையை பெறக்கூடியவன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஒப்பிடுகிறார்கள். யாரை? விதவைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறவர்கள், ஏழைகளுடைய விஷயத்திலே அக்கறை காட்டக்கூடியவர்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து இப்படியானவர்களுக்கும் நாம் செலவு செய்வது நம்முடைய மார்க்க கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் செலவு செய்ய வேண்டிய இன்னும் ஒரு வழி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் பாதுகாப்பதற்காக வேண்டியும் செலவு செய்வது. இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 34வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன யக்னீஸூன அஸ்ஸஹப வல் ஃபித்தா லா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்யாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இப்ப அல்லாஹ் தஆலா தந்த சொத்து இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய சம வயதை உடையவர்கள், ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், ஒரே நிலையில் இருந்தவர்கள் என்று நாம் பார்க்கிற நேரத்தில் அதே லெவலில் இருந்த நாம் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம்.
அதே லெவலில் இருந்த மக்கள் பொருளாதாரத்தில் கீழான நிலையில் இருக்கிறார்கள். இது நம்முடைய திறமையாக நமக்கு வந்து சேர்ந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய முயற்சி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அவனுடைய அருளினால் தான் இந்த பொருளாதாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்கும் பாதுகாப்பதற்கும் செலவு செய்ய நமக்கு மனம் வரவில்லை என்றால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதியானவர்கள் தான். இந்த பொருளாதார வேட்கை நம்மிடத்தில் மேலோங்கி இருப்பதால் நம்மிடத்தில் ஒரு பயம், பொருளாதாரத்திற்கு அடிமைப்பட்டு எல்லாவற்றையும் பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கிற காரணத்தினால் நம்மிடத்திலே ஒரு பயம் வருகிறது. என்ன பயம்? இப்போது ஒரு பணிக்காக கேட்கிறார்கள், கொடுத்தால் என்னுடைய பணம் குறைந்துவிடும், நான் ஏழையாக மாறிவிடுவேன், என்னிடத்தில் இருக்கிற கேபிட்டலிலே ஒரு பகுதி சரிந்துவிடும். இப்படியான ஒரு பயம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு வித்துக்கு உதாரணம். அம்பதத் சப்அ சனாபில், அந்த ஒரு வித்து 7 கதிர்களை முளைக்க செய்தது. வஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் வந்திருக்கின்றன, 100 தானியங்கள் உருவாகி இருக்கின்றன. ஒரே ஒரு வித்தை போட்டால் அந்த வித்து 7 கதிர்களாக ஆகி அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொன்றிலும் 100 இப்போ ஒரு வித்து 700ஆக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறவர்களுக்கு இதுதான் உதாரணம். ஒரு ரூபாவை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அது நிச்சயமாக நம்பக்கூடியவர்களுக்கு 700ஆக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்புகிறவர்களுக்கு 700ஆக மாறும். அதை கொடுக்கிற சகோதரர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் பாருங்கள், இப்படியான அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகளுக்கு போய் கேட்கிற நேரத்தில் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நிகழ்ச்சியா, 2 நிகழ்ச்சியா, 3ஆ, தொடர்ந்து நீங்கள் அவர்களிடத்திலே தான் போகிறீர்கள். அவர்கள் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், குறையவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான். எனவே அவர்கள் பயப்படாமல் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த மலக்குகள் இறங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் செலவு செய்யக்கூடியவனுக்கு நீ இன்னும் கொடு. அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, செலவு செய்யாமல் பொத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அழிவை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த மலக்குகள் பிரார்த்திப்பதாக. இப்ப மலக்கு துஆ செய்தால் நடக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். இப்ப பிரச்சனை என்னவென்றால் நம்மிடத்தில் நம்பிக்கை இல்லை. குர்ஆன் வசனத்தை ஓதுகிறோம், ஒன்றுக்கு 10 முறை ஓதுகிறோம், பல முறை கேட்கிறோம். ஆனால் இப்படி நடக்கும் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை. பதிந்திருந்தால் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் இருப்பதை கொடுப்பதற்கு நாம் முன்வந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு பெண்கள் இருந்த பகுதிக்கு சென்றார்கள். அங்கே சென்று பெண்களுக்கு தசத்தக்ன, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வந்திருந்த பெண்கள் அவர்களுடைய கையில் இருந்தவை, கழுத்தில் இருந்தவை, காதில் கிடந்தவை எல்லாம் கழட்டி போடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிலே நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு தாருங்கள் என்று கேட்டால், உண்மையிலே இன்றைக்கு சமூக பணி என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு சம்பந்தமான ஒரு பணி. இதற்காக வேண்டி நீங்கள் தாருங்கள் என்று கேட்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் மனசுல இடம் இல்லை. நம்ம கொடுக்கிறதா இல்லையா? பக்கத்தில் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு, எவ்வளவு கொடுப்போம்? கடைசியில் ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறோம். எல்லோரும் போடுகிறார்கள், நாமும் கொடுக்காமல் இருந்தால் இந்த இடத்திற்கு பொருத்தமில்லை என்று கருதி ஒரு 10 ரூபாவை கொடுத்து விட்டு செல்கிறோம். உண்மையிலேயே இதைவிட பன்மடங்கு கொடுப்பதற்குரிய
வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் செய்வதில்லை. காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பயம். இப்போ முதலாவது இந்த பயத்தை நாம் நீக்கினால் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மால் நிச்சயமாக செலவு செய்ய முடியும். அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற நேரத்தில் எல்லாம் சஹாபாக்கள் போட்டி போட்டு செலவு செய்தார்கள். தபூக் யுத்தத்திற்காக ஏற்பாடு செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது விடுத்த அறிவித்தல், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த தபூக்குக்கான படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஷாமிலிருந்து வந்து கொண்டிருந்த அவ்வளவு வியாபார சரக்குகளையும் இந்த யுத்தத்திற்காக கொடுத்தார்கள். அதோடு நிறுத்தினார்களா? 10,000 தங்க காசுகளை கொடுத்தார்கள். 10,000 தங்க காசு, வெள்ளி காசு கிடையாது. 10,000 தங்க காசுகளை கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழையாக மாறவில்லை. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டதும் தனக்கு மிகவும் பிரியமான பைருஹா என்கிற தோட்டத்தை கொடுக்கிறார்கள். பயப்படவில்லை, அல்லாஹ் தருவான், இதை 700 மடங்காக அல்லாஹு தஆலா அதிகரிப்பான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. கொடுத்தார்கள். பெண்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். உண்மையிலே இன்றைக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே அரபு நாடுகளிலே, பலஸ்தீன் போன்ற பகுதிகளில், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் யுத்தம் நடக்கிற நேரத்தில் மக்கள் அகதிகளாக மாறுகிற நேரங்களில் தர்மம் செய்யுங்கள் என்கிற அழைப்பு பள்ளிவாசல்களை வைத்து விடுக்கப்பட்டால் சில நேரங்களில் சிலர் வந்து அவர்களுடைய வீட்டு சாவியை கொடுத்து விட்டு செல்வார்கள், கார் சாவியை கொடுத்து விட்டு செல்வார்கள். சில பெண்கள் கிலோ கணக்கில் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்வார்கள். பெயர் சொல்லாமல் கொடுப்பார்கள், யார் என்று தெரியாமல் வைத்து விட்டு செல்வார்கள். பல கோடிக்கணக்கிலே அங்கே சேரும். ஏனென்றால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மிடத்திலும் வர வேண்டும். நாம் நினைக்க கூடாது சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த பணிகளுக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கொடுப்பார்கள். அந்த பணக்காரர் இருக்கிறார், இந்த செல்வந்தர் இருக்கிறார், அந்த முதலாளி இருக்கிறார், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கக்கூடாது. உண்மையிலே இன்றைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக சமூக பணி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள், இந்த சமூக பணியில் பங்கெடுக்கக்கூடிய, முன்னின்று உழைக்கக்கூடிய மக்கள் யார் என்று. படித்த மக்கள் அதிலே முன்னணியிலே நிற்கிறார்களா? பணக்காரர்கள் வந்து களத்திலே நின்று வேலை செய்கிறார்களா? அல்லது சமூக செல்வாக்குள்ளவர்கள் வந்து நின்று வேலை செய்கிறார்களா என்றால் இல்லை. சாதாரண மக்கள் தான் இதனை வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த மக்களும் இந்த பணிகளிலே இறங்கி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் சமுதாயத்தின் நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, நமக்கு சரியான இடங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. இதை பற்றி யாருமே கண்டுகொள்ளாமல் நான் உண்டு, என்னுடைய பாடு உண்டு என்று இருந்துவிட்டால் சமுதாயத்தின் நிலை என்ன? பள்ளிவாசலை ஆக்கிரமிக்கிறார்கள், பள்ளிவாசலை உடைக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு பூட்டு போடுகிறார்கள். இப்படி செய்கிற நேரத்தில் இந்த விஷயத்தை பார்ப்பதற்கு பணக்காரர்கள் வருவதில்லை, பெரிய சமூகத்திலே படித்தவர்கள் வருவதில்லை, சமூக செல்வாக்குள்ளவர்கள் வருவதில்லை. அவர்கள் ஏர் கண்டிஷன் ரூமில் இருப்பார்கள், சொகுசான வாகனங்களிலே போய் வருவார்கள், பிளைட்டுகளிலே பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசல்கள் ஒன்று உடைக்க விட்டால் நாளைக்கு முழு பள்ளிவாசல்களும் உடைத்து நொறுக்கப்படும். இந்த சாதாரணமான மக்களுடைய தியாகத்தினால் தான் இந்த சமுதாயம் இன்று தலைநிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுக்க. இன்று பலஸ்தீனத்தை நீங்கள் பாருங்கள். பலஸ்தீனத்திலே பைத்துல் முகத்தஸிற்காக போராடக்கூடிய அந்த போராளிகள் எந்த லெவலிலே உள்ளவர்கள் என்று பார்க்கும்போது அங்கே ஒரு சிலர் தான் முன்னணியிலே, கல்விமான்கள், என்ஜினியர்கள், ப்ரொஃபசர்கள் என்று 1-2 பேர் தான் இருப்பார்கள். களத்திலே நின்று மற்ற வேலை செய்கிற அத்தனை பேரும் சாதாரண மக்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை அவர்களே தேடிக்கொள்வது என்று சொன்னால் எங்கிருந்து வரும் சகோதரர்களே? எனவே சமூகத்தில் உள்ள செல்வந்தர்கள் இப்படியான நல்ல பணிகளுக்கு அவர்கள் தேடி போய் கொடுக்க வேண்டும்.
நியாயமாக நீதியாக சிந்தித்து இதற்கு பொருத்தமானவர்கள் யார், உண்மையாக இஹ்லாஸோடு சமூகத்திற்கு போராடக்கூடியவர்கள் யார், ஏமாற்றம் இல்லாமல் சமூகத்திற்கு மோசடி செய்யாமல் இதை செய்யக்கூடியவர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்களுக்கு கொடுப்பது சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கடமையாக, குறிப்பாக செல்வந்தர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிக்கு செலவு செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வசதி படைத்தவர்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்பது மார்க்கம் வலியுறுத்திய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு செலவு செய்யும் போது அல்லாஹ் நிச்சயமாக அதை பன்மடங்காக்குவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதற்குரிய வாக்குறுதியை வழங்கியவன் அவனாக இருக்கிறான். இங்கே பேசக்கூடிய நான் அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தால், அல்லது நம்முடைய ஒரு சமூக தலைவர் அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தால் அது உத்தரவாதமற்ற வாக்குறுதிகள். ஆனால் இந்த வாக்குறுதியை வழங்கியிருப்பது ரப்புல் ஆலமீன். ஒரு ரூபா செலவழியுங்கள், 700 ரூபாவாக அது மாறும். ஒரு பைசா செலவழியுங்கள், 700 பைசாவாக அது மாறும். நிச்சயமாக நடக்கும். எனவே அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக வேண்டி செலவு செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர் தவறான சில பிரச்சாரங்களை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சமூக பணிகள் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற பணியை செய்வதற்காக, மார்க்கத்தை பரப்புகிற பணியை மேற்கொள்வதற்காக உங்களுடைய தர்மங்களை தாருங்கள் என்று கேட்டால், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களா? குலஃபாக்கள் கேட்டார்களா? இமாம்கள் கேட்டார்களா? எனவே இப்படி கேட்பது பித்அத், இது மார்க்கத்திலே இல்லாத விஷயம் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு தூய்மையான நோக்கத்தோடு பரப்பப்படக்கூடிய ஒரு பிரச்சாரம் கிடையாது. மாறாக இது காழ்ப்புணர்வின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சாரமாகும். இங்கே நாம் இமாம்கள் வசூல் செய்தார்களா என்றால், இமாம்கள் செய்தது ஹதீஸை தொகுத்ததும் ஹதீஸை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் தான். இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி சமூக பணி என்று அவர்கள் களத்தில் இறங்கி ஜிஹாத் செய்யவில்லை. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் களத்தில் இறங்கி ஜிஹாத் செய்தார்கள். மக்களுடைய ஆதரவை அவர்கள் கேட்டார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தார்கள். மக்களுடைய ஆதரவை அவர்கள் தனக்கு கேட்டார்கள், உதவிகளை கேட்டார்கள். சமூகத்திலே இரண்டு விதமான நிலைகள் இருக்கிறது. மார்க்க ரீதியிலே செய்யக்கூடிய பணி, இமாம் புகாரி எடுத்தால் அவர்கள் ஹதீஸ்களை தேடி தேடி பாடமிட்டார்கள், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதை தவிர வேறு பணிகளுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் போய் மக்களிடத்திலே எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்பார்களா? அவர்கள் ஏன் பணம் கேட்க வேண்டும்? இமாம் முஸ்லிம் ஏன் பணம் கேட்க வேண்டும்? இமாம் ஷாஃபி ஏன் பணம் கேட்க வேண்டும்? பணம் கேட்பதற்கான நியாயம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. சமூக பணி செய்கிற நான் இந்த சமூகத்திற்காக வேண்டி நிறைய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. இதற்காக வேண்டி நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. என்னுடைய பாக்கெட்டிலிருந்து செலவு செய்ய முடியாது. எனக்கும் சொந்த தேவைகள் இருக்கிறது. இப்ப நான் இந்த சமூகத்திற்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி வேலை செய்கிற நேரத்தில் நான் கேட்கிறேன் என்றால் எனக்காக கேட்கவில்லை, இந்த சமூகத்திற்காக கேட்கிறேன். சமூகத்திற்காக கேட்கிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த சமூகத்தின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக கேட்கும் போது அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு தடையாக வந்து உட்காருவது என்பது நிச்சயமாக ஒரு நடுநிலையான சிந்தனையாளருடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய ஒரு நிலை அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய 92வது வசனம் இன்றைய பொருளாதார பிடியில் சிக்கி ஹலால் ஹராம் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அல்லாஹு தஆலா தரக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று முன்னுக்கு வர வேண்டும். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அத்தனை நபித்தோழர்களும், கடைசியிலே ஒன்றுக்கும் வசதி இல்லாத ஏழை நபித்தோழர்கள் கூட முடியுமானதை நல்ல பணிகளில் செலவு செய்வதற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாற்றை பார்க்கிற நேரத்தில் நாம் காண முடிகிறது. இதற்கு என்ன காரணம்? இவர்கள் இப்படி செய்வதற்கு காரணம்,
முதலாவது, இஸ்லாமிய பொருளியல் கோட்பாட்டை அவர்கள் சரியாக அறிந்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியது ஒரு மதத்தை அல்ல, இஸ்லாம் என்கிற ஒரு வாழ்க்கை திட்டத்தை. இந்த வாழ்க்கை திட்டத்தில் அல்லாஹ்வை பற்றிய தெளிவுகள் நமக்கு தரப்படுகின்றன. அல்லாஹ் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கிறான் என்பன போன்ற தெளிவுகளும், அவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்கிற வழிகாட்டல்களும் இந்த மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசியல் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்து அரசியல் செய்து காட்டியிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்திலே பொருளியல் கோட்பாடு, ஜக்காத், சதகா போன்றவைகளை வைத்து பைத்துல் மாலின் ஊடாக பொருளியல் கோட்பாடு இந்த உலகத்திற்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாம் மதீனாவுக்கு வந்து ஒரு சமூகத்தை அமைத்து சமூகவியலை இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தின் மூலம் ஒன்று சேர்த்து குடும்பவியலை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் விடப்பட்ட பகுதி எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, பொருளியல் இருக்கிறது, குடும்பவியல் இருக்கிறது, எல்லாமே இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த வகையில் பொருளியல் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதுதான் பொருளாதாரத்திற்கு அவர்கள் அடிமையாகாமல் இருந்ததற்கு காரணம். பொருளியலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், பொருள்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவை. இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. பொருள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, மனிதனுக்கு சொந்தமானது கிடையாது. அவன் நினைத்தவர்களுக்கு கொடுப்பான், நினைத்தவர்களுக்கு கொடுக்காமல் விடுவான். நினைத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு எடுப்பான், நினைத்தவர்களை ஏழைகளாக வைத்துவிட்டு திரும்ப பணக்காரர்களாக மாற்றுவான். இது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். எனவேதான் சஹாபாக்கள் இந்த கொள்கையில் தெளிவாக இருந்தார்கள். அவர்களுக்கு அதை நினைவூட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் 2 தடவைகள் ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. நீ தடுப்பதை தருவதற்கு யாராலும் முடியாது. நீ தருவதை தடுக்கவும் யாராலும் முடியாது. நீ தர மாட்டேன் என்று வைத்திருப்பதை தருவதற்கும் யாராலும் முடியாது. இந்த துஆவை 2 சந்தர்ப்பங்களில் தொழுகையோடு நாம் ஓதுகிறோம். ஒன்று, ருக்குவிலிருந்து நிலைக்கு வந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து மில்ல ஸமாவாதி வ மில்ல அல் அர்த் வ மில்ல மா பைனஹுமா வ மில்ல மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். அதே போன்று சலாம் கொடுத்து விட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்க ஸலாம் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத். இந்த துஆவை பொருள் உணர்ந்து திரும்ப திரும்ப ஓதினோமாக இருந்தால் இந்த நம்பிக்கை தெளிவாக வரும். இந்த நம்பிக்கை வராத வரையில் நாம் இதிலே தெளிவாக இருக்கிறவர்களை பார்த்தால் நமக்கு அவர்கள் மூடர்கள் போன்றும் விவரமற்றவர்கள் போன்றும் தோன்றும். ஆனால் இந்த கொள்கை இருந்தால் அல்லாஹ் தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, அல்லாஹ் தடுத்ததை தருவதற்கும் இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் முடியாது என்கிற அந்த சிந்தனையோடு வாழ்ந்தால் ஒரு மனிதன் நிம்மதியாகவும் வாழுவான், தன்னுடைய பொருளாதாரத்திற்கு அடிமைப்படவும் மாட்டான். சஹாபாக்களிடத்தில் இருந்தது இதுதான். இரண்டாவதாக, சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்தார்கள், மறுமையின் உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டார்கள். மறுமைக்காக வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள். அவர்களுக்கு முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். மதீனாவுக்கு வந்த பின்னால் இஸ்லாமிய அரசை நிறுவுகிறார்கள், ஒரு ஆட்சி தலைவராக மாறுகிறார்கள். அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமகாலத்தில் ரோம், பாரசீகம் போன்ற, பாரசீகம் என்றால் ஈரான் பகுதி, ரோம் என்பது இத்தாலி பகுதி, இந்த பிரதேசங்களை
சார்ந்த மன்னர்கள் எல்லோரும் மிக ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய தளபதிகள், உதாரணமாக ருஸ்தும் என்ற ஒரு தளபதி, ரோம் நாட்டு மன்னனுடைய தளபதியாக இருந்த ருஸ்துமுடைய அரண்மனைக்கு சென்றாலே செங்கம்பளம். ரபியு பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் காதிசியாவோடு தொடர்பாகி போய் பார்த்தால் வாசலில் இருந்து செங்கம்பளம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அனுபவித்தவர்கள் தங்க தட்டுக்களில் சாப்பிட்டார்கள், பஞ்சனைகளில் படுத்துறங்கினார்கள், அப்படி நல்ல அதிகமாக அனுபவித்தார்கள். இந்த காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்துகிறார்கள். ஒரு ரசூலாக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு ஆட்சி தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். உலகமே அவர்களுடைய அந்த ஆட்சியை அவதானமாக நோக்குகிறது. ரோம் பாரசீகம் எல்லாம் பயப்படுகிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் சில சஹாபாக்களும் வருகிறார்கள். வந்து வாசலிலே நின்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் வெளியே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்தார்கள். வந்தவர்களை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்த்தம் புரியவில்லை. திடீரென ஏன் இப்படி உமர் செய்கிறார் என்று. உமர் ஏன் அழுதார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே ஈச்ச ஓலையின் அடையாளங்கள் இருந்தன. ஈச்ச ஓலையால் செய்யப்பட்ட பாயில் படுத்து கிடந்து வருகிறார்கள். யார்? ரோம் பாரசீகம் போன்ற வல்லரசுகள் பயப்படக்கூடிய ஒரு நாட்டு தலைவர், ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ராவும் கைசரும் இப்படி வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது நாங்கள் உங்களுக்கு ஒரு கட்டில் செய்து தருகிறோம், அதிலே நீங்கள் உறங்குங்கள் என்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது? இன்னமா மஸலி வ மஸலு துன்யா கமஸலி ராகிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா. நான் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று வாழ்கிறேன். நீண்ட பயணம் செய்கிற நேரத்தில் ஒரு நிழல் கிடைக்கிறது. அந்த நிழலிலே உட்காருகிற ஒரு மனிதன் அதை சொந்தமாக ஆக்குவதில்லை. அதே போன்றுதான் இது எனக்கு பயணத்தில் கிடைத்த ஒரு நிழல். எனவே இந்த உலகத்தில் எனக்கு கட்டிலோ பஞ்சனையோ மெத்தையோ வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பயிற்சி பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் உலகத்தின் உண்மை நிலையையும் மறுமையின் யதார்த்த நிலையையும் புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் பொருளாதாரத்திற்கு அடிமைப்படவில்லை. பொருளாதாரத்தை நிறைய வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரன், அபூ தல்ஹா பெரிய ஒரு பணக்காரன், இப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் பணத்திற்கு அடிமைப்படவில்லை. பணத்தை அவர்கள் தங்களுடைய கைக்குள் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தயங்கவில்லை. எனவே இந்த வசனம் சூரத்து ஆல இம்ரானுடைய 92வது வசனம் நம் அனைவருக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிகாட்டியாக அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சடவாத சிந்தனையிலிருந்து நம்மை விடுவித்து ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாகவும் மறுமை சிந்தனை உள்ளவர்களாகவும் மாற்றி மறுமையில் வெற்றி பெறச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய தமுமுகவினுடைய பிளாக் அண்ட் ஒயிட் கம்யூனிகேஷன் சார்பாக தினமும் இரவு 10:30 மணிக்கு தமிழன் டிவியிலும், சஹர் நிகழ்ச்சிகளாக தினமும் காலை 4 முதல் 4:30 வரை மக்கள் டிவியிலும், 4:30 முதல் 5 மணி வரை தமிழன் டிவியிலும் ரமலான் வசந்தம் என்ற தலைப்பிலே சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் பார்க்க வேண்டும். நம்மளுடைய தாய்மார்களையும் சகோதரர்களையும் பார்க்க துண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நம்மளுடைய சகோதரர்களையும் நண்பர்களையும் அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.